நியூஸ் தமிழ் கழுகு. அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையிலான கட்சி பஞ்சாயத்துல அதிமுக பாஜக தயவு நாடுற நியூஸ் தான் பாமக தொண்டர்களுக்கு புது ட்விஸ்ட்ங்கறாங்க. பாமகவுல அன்புமணிக்கும் டாக்டர் ராமதாசுக்கும் இடையில நீடிச்சிட்டு வர்ற கருத்து மோதல்ல அந்த கட்சியோட மாவட்ட நிர்வாகிங்க பெரும் குழப்பத்துல இருக்காங்களாம். அணிகளை கடந்து ரெண்டு தரப்பு நிர்வாகிகளும் முக்கிய தலைவர்களும் அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் தெரியாம சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காங்களாம். தேர்தல் களத்துல வட மாவட்டங்கள்ல ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கிறதாவும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டுல அதிமுக கூட கூட்டணிக்கு போறதைத்தான் கட்சிக்காரங்க விரும்புறாங்களாம். வட மாவட்டங்கள்ல இருக்கிற மொத்த தொகுதிகள்லயும் 70% மேல அதிமுக பாமக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறத வட மாவட்டத்துல இருக்கிற முக்கிய நிர்வாகிங்க அன்புமணி கிட்டையும் ராமதாஸ் கிட்டையும் சொல்றாங்களாம். இதோட அடுத்த கட்டமா ரெண்டு தரப்புலயும் இருக்கிற எம்எல்ஏக்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் பிரிஞ்சிருக்கிற கட்சியை ஒன்னு சேர்க்க முயற்சி செய்யணும்னு எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் நயினார் மூலமா அமித்ஷா கிட்டையும் கோரிக்கை வச்சிருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த பிரிவு நீடிச்சதுன்னா அது திமுகவுக்கு பெரிய சாதகமா வட மாவட்டங்கள்ல மாறிடும்ங்கிறத தொகுதி வாரியா கணக்கு போட்டு ஆதாரத்தோட பேச்சுவார்த்தை நடத்த கோரிக்கை வைக்கிறாங்களாம். இப்போதைக்கு ராமதாஸ் மனசுல திமுக மேல சாஃப்ட் கார்னர் இருக்கிறத உணர்ந்திருக்கிற அவரோட நிர்வாகிங்க தொண்டர்கள் மனநிலை அப்படி இல்லங்கிறத எடுத்து சொல்றாங்களாம். ஆனா தன்னை அங்கீகரிச்சு எந்த கட்சி கூட்டணிக்கு பேசுதோ கேட்ட தொகுதிகளை கொடுக்குதோ அவங்க கூட கூட்டணின்னு ராமதாஸ் சொல்றாராம். இப்போதைக்கு திமுக தரப்பு ராமதாஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. செங்கோட்டையனோட ஒருங்கிணைப்பு போராட்டத்துக்கு ஓரளவுக்கு வெற்றி கிடைச்சிடுச்சுன்னு எடப்பாடி இறங்கி வராருன்னு சொல்றாங்க மேற்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிங்க. ஒருங்கிணைய சொன்னதுக்காக செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகள் இருந்து நீக்கிட்டு அவரோட இடத்துக்கு எஸ்பி வேலுமணி ஆதரவாளரை நியமிச்சு அதிரடி காட்டினாரு எடப்பாடி பழனிசாமி. இதுவரைக்கும் செங்கோட்டையனை பத்தி எங்கேயும் அவர் பேசல. இன்னொரு பக்கம் செங்கோட்டையனும் தன்னோட கோரிக்கையிலிருந்து இறங்கி வர்றதா தெரியல. கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லாம கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியோட அடிமட்ட தொண்டர்கள் தினமும் செங்கோட்டையன் வீட்டுக்கு படையெடுக்கிறாங்களாம். ஆனா கொஞ்ச நாளா செங்கோட்டையன் வீட்டை விட்டு வெளியே வரலன்னு சொல்றாங்க. இந்த சூழல்ல அக்டோபர்ல பிரச்சாரத்தை தொடங்குற நயினார் ஒருங்கிணைப்பை பத்தி எடப்பாடி கிட்ட பேசினதா சொல்றாங்க. அப்ப ஓபிஎஸ் கட்சியிலயோ கூட்டணியிலோ சேர்றதுல தனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொன்ன இபிஎஸ் தினகரனை மட்டும் சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாராம். ஆனா ஓபிஎஸ் தரப்புல சில நிபந்தனைகள் விதிச்சு அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கிட்டாதான் கூட்டணியிலயோ கட்சியிலயோ சேர்வோம்னு நயினார் கிட்ட சொல்லிட்டாங்களாம். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் தான் கூட வச்சுக்கிட்டா தான் பலம்னு நினைக்கிற தினகரன் ஓபிஎஸ் நகர்வுகளை உன்னிப்பா கவனிக்கிறாராம். அண்ணாமலை மௌனத்துக்கு பின்னணியில ஆர்எஸ்எஸ் இருக்கிறதா சொல்றாங்க. அண்ணாமலைக்கு ஆர்எஸ்எஸ் முழு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கான். அண்ணாமலை பாஜக விவகாரங்கள் இருந்து முழுசாவே ஒதுங்கி இருக்காரு. பேரளவுக்கு பிரஸ் மீட் நிகழ்ச்சிகள்னு வெளியில தலை காட்டுறாரு. பாஜகவோட டெல்லி தலைமையும் அண்ணாமலைக்கு பதவி கொடுக்கிற விவகாரத்துல பெருசா முடிவெடுக்கலையாம். கட்சியை விட்டு வெளியேறிடலாமாங்கிற ஆலோசனையில இருந்த அண்ணாமலைக்கு காத்திருங்கள் கதவுகள் திறக்கும் அப்படிங்கிற மெசேஜ ஆர்எஸ்எஸ் கொடுத்திருக்கான். பாஜகவுக்கு இப்போ வரைக்கும் ஜேபி நட்டா தான் தேசிய தலைவரா இருக்காரு. இவரை மாத்துறதுக்கு பாஜக தரப்புல பல பேரோட லிஸ்ட ஆர்எஸ்எஸ்க்கு அனுப்பியும் ஆர்எஸ்எஸ் இதுவரைக்கும் யாருக்கும் ஓகே சொல்லலையா. அதே போல ஆர்எஸ்எஸ் 3 பேரை பாஜக தேசிய தலைவர் பதவிக்கு பரிந்துரைக்க அத மோடியும் அமித்ஷாவும் நிராகரிச்சிட்டாங்களாம். எப்படியோ ஆர்எஸ்எஸ் கைதான் இதுல ஓங்கோங்கிறாங்க. அப்படி ஒரு தலைவர் பாஜகவுக்கு வந்தவுடன் அண்ணாமலைக்கு தகுதியான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு முக்கியத்துவமும் கொடுக்கப்படும்னு ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து அண்ணாமலைக்கு சொல்லியிருக்காங்களாம். இத கிட்டத்தட்ட கடந்த வாரம் அண்ணாமலையோட வீட்டுக்கு போன பாஜகவோட தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷம் உறுதிப்படுத்தி இருக்காராம். தன்னோட அரசியல் குருவே இப்படி ஒரு வாக்கு கொடுத்த பிறகு உற்சாகம் அடைஞ்சிருக்காராம் அண்ணாமலை. அதிமுகவோட அங்கீகரிக்கப்பட்ட பிரச்சார பீரங்கி பிரமுகரை அறிவாலயத்துக்கு அழைத்து வர உதயநிதி தரப்பு முழு வீச்சில் வேலை செஞ்சிட்டு இருக்கா. அதிமுக பாஜக கூட்டணியில உடன்பாடே இல்லாத பல இரண்டாங்கட்ட தலைவர்கள்ல முதலிடத்துல இருக்கிறவரு சென்னையின் ஒரு முன்னாள் அமைச்சர். தன்னோட தொகுதியில இருக்கிற சிறுபான்மையினர் வாக்குகள் விழாததுனால தோத்து போன அவரு 2026லயும் அதுதான் நடக்கும்னு நினைக்கிறாராம்.
ஒரு காலத்துல அதிமுகவோட அங்கீகரிக்கப்பட்ட பிரச்சார பீரிங்கியா இருந்த அவரு இப்பெல்லாம் கட்சி விவகாரங்களை பத்தி பேசுறதே இல்ல. கட்சி தலைமையோடவும் பெரிய மன வருத்தத்துல இருந்துட்டு வர்றாரு. இந்த சூழல்ல தான் திராவிடத்து மேல பெரிய பற்றுள்ள அவரை திமுகவுக்குள்ள கொண்டு வர்ற வேலைய திமுக மேல்மட்டத்துல செய்ய துவங்கி இருக்காங்களாம். இதுக்கு துணை முதல்வரோட முழு சப்போர்ட்டும் இருக்குங்கிறாங்க. தேர்தலுக்கு முன்னால அவர் அறிவாலயத்துக்கு வந்து முதல்வருக்கு சால்வை போட்டு போஸ் கொடுப்பாருன்னு சொல்றாங்க. அவர் தொகுதியை அவருக்கு கொடுத்து மந்திரி சீட்டையும் கொடுக்கிறதா வாக்குறுதி கொடுத்திருக்கான் திமுக. நியூஸ் தமிழ் கழுகு.